ஓகே, குட் ஈவினிங். ஸோ லாங் கேப், ரைட். லாஸ்ட் செஷனும் ஓரளவுக்கு பில்டாக லைட்டாக போச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 1 வீக்குள்ளே, சாரி, எல்லோரும் இருக்கீங்களா? செட்டில் டவுன் தானே? பேசுகிறது எல்லாம் ஆடியபிள் தானே? ஓகே, இன்ஃபேன்ட் எங்கன்னா ஓகேவா? சரி, ரைட், ஓகேடா. சரி, என்னன்னா ஆக்சுவலாக 1 வீக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட் முடிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறமே லேர்ன் பண்ணால் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவாங்க, ரைட்டா? ஏன் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்னு பொறுத்தவரை ஒரு நீங்கள் சிம்பிளாக மைண்ட் செட்டில் வைக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, அது லிட்டில் பில்ட் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க HTML CSS. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் அதே வீடே எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வால் கிளாக்கை மவுண்ட் இப்படி வாலில் கிளிக் பண்ணி மேலே வைப்போம்ல. ஸோ வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குது பார்த்தியா? லைக் இப்போ வால் கிளாக் மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஆணி அடிக்கணும், ஒரு பொசிஷன் தேடணும், இது எங்கேருந்து எடுக்கணும். சப்போஸ் சில பேர் வீட்டில் கிளாக் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த கடையில் போய் கிளாக் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது பார்த்தியா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்கிறாங்க நம்ம லைஃப், டே டு டே லைஃப்க்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீ பண்ணுற, என்ன பண்ணுற? நான் போய் கடைக்கு போய் கிளாக் வாங்கி வீட்டுக்கு வந்து அப்புறம் அதுக்கு ஒரு ஆணி தேடி ஆணியை ஒரு செவுத்தில் ஒரு சைட்டில் வச்சு அப்புறம் அடித்து ஆணியை வச்சோடனே திரும்ப கிளாக் எடுத்து மாட்டி அதுக்கப்புறம் ரன் ஆகும், தெரியுமா? அதுதான் அவுட்புட். அந்த அவுட்புட் என்னது? வால் கிளாக்கை நம்ம அழகு பார்க்குறது. லைக் அதோட ரன் டைமை நம்ம டெய்லியும் வால் கிளாக்கை வீட்டில் எப்படி பார்ப்போம் டைம் பார்க்குறது, அந்த மாதிரி பார்க்க. ஆனால் அதுக்கு நடுவில் நடக்கிற வேலைகள் இருக்குல்ல, அதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதே மாதிரி வெப்சைட்டில் HTML CSS நம்ம வச்சுருவோம். அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய போகிறது யார் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான், ரைட்டா? அதை எப்போவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? யார் கேட்டாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பவரான எக்ஸாம்பிள் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அது மறக்கக்கூடிய விஷயம், அதனால சொல்கிறேன். அப்படி என்ன வேலை இருக்கும் HTML CSS? என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ட்ராப் டவுன்னு ஒன்று பார்த்துருப்போம், தெரியுமா? லைக் எப்படி சொல்லலாம்? ட்ராப் டவுன் வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா கீழே கண்டென்ட் வரும், கரெக்டாக? ட்ராப் டவுன் ஞாபகம் இருக்குல்ல? யாருக்கு எதுவும் மறந்த மாதிரி இருக்கா? இல்லைன்னா நான் எக்ஸாம்பிள் என்னன்னு காமிப்பேன். ஓகே, ஜிதா ஞாபகம், ஜீவா இன்ஃபன் ஞாபகம் இருக்கா? ரைட், ஓகே. ஸோ அந்த ட்ராப் டவுன் வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? பட்டனை கிளிக் பண்ணால் கீழே ஒரு 4-5 ரோ வரும். நீ அந்த 4-5 ரோவில் ஏதாவது செலக்ட் பண்ணும். இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி, கரெக்டாக? ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி எழுதுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான். ஆனால் அது HTMLலாம் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சில. ஆனால் எல்லாத்தையுமே HTML கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டைல் நீ எல்லாத்துலேயுமே நீ வந்து இந்த தொட்டா அந்த வேலை நடக்கணும், இங்கே இறங்கணும், வைக்கணுங்கிற வேலைகளை நீ உன்னால் செஞ்சிட முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஆனால் போக போக அது ஒரு பெரிய பில்டப்லாம் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், பெரிய ப்ரோக்ராமாக நீ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது அது வந்து ஒரு வேலை நடக்காத மாதிரி இருக்கும். அந்த வேலையெல்லாம் பண்ணுறது யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், விச் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இதே இதுதான். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சே ஒரு அல்டிமேட் ரேஞ்சில் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுவாங்களா, அவங்க பண்ணுறவங்க தான் ரியாக்ட். ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஒன்றுமே இல்லை. ரியாக்டுங்கிற ஒரு பேஜுக்குள்ள நீ ஜாவா ஸ்கிரிப்ட், HTML CSS எல்லாம் பண்ணுறது அந்த கணக்கு. ஓகேவா? ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ரெஷரான கான்செப்ட் கிடையாது. ஆனால் அதில் அல்டிமேட்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் பார்க்க போகிறோம். டுடேஸ் சப்ஜெக்டா ஸ்கிரிப்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்ப்போம். அது போக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் முடிஞ்சு ஒரு ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேராக எங்கே போயிடலாம்? ரியாக்டும் பூட் ஸ்ட்ராப்பும் பார்த்துக்கலாம், கரெக்டாக? பட் இதையும் பூட் ஸ்ட்ராப்பையும் போட்டு குழப்பிடக்கூடாது. அது குழம்பக்கூடிய விஷயம்தான். நம்ம போக போக கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ today's agenda script forms. So it's also one type of functionality in the JavaScript. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு வேலையாக பாருங்கள். HTML CSSக்கும் ஒரு கொடுக்க போகிற வேலையை, ஒரு ஒர்க்கை நீ அசைன் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி. யாரை வச்சு அசைன் பண்ணனா ஜாவாஸ்கிரிப்ட் டூலை வச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, கிளாஸ் ரூமில் வந்து அப்லோட் பண்ணோம். ஓகேவா? ஆக்சுவலாக அதில் ஒரு இஷ்யூ ஆகிட்டு
அதில் ஸ்டோரேஜ் இல்லாதனால யூடியூப் லிங்க் மாதிரி அதில் அப்லோடாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரே ஒரு வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு. இன்னிலேருந்து டெய்லியும் HTML வந்து நான் எடுத்த கண்டென்ட்ஸ் அப்படியே நான் வந்து இந்த அஜெண்டாவில் வந்து இப்படி ஹெட்டிங் இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற அஜெண்டாவை மென்ஷன் பண்ணி எத்தனாவது நம்ம கிளாஸ் அட்டன் செஷன் இப்போ 44 அந்த மாதிரிலாம் போகுதுல்ல, அது மாதிரி அட்டன் பண்ண செஷனோட வீடியோவும் ப்ளஸ் பிபிடியோட கிளாஸ் ரூமில் வந்துடும். சரியா? நீங்கள் டைம் கிடைக்கிற நேரம் அந்த யூடியூப் லிங்கை பார்த்து நம்ம இந்த ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கும், நான் பேசுனதும் இப்படி இருக்குது, அதுதான். ஓகேவா? ரைட்டா? ஸ்கிரிப்ட் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு புரியாத ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு இதை போட்டு கோட் பண்ணிலாம் பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் ஃபார்ம் என்ன பண்ண போகுது, கோடில் என்ன வேலை நடக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆகி என்ன செய்யணும் என்ன தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. ரைட்டா? என்ன நடக்கும் அப்படிங்கிற மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். பிகாஸ் நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகும்போது ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்காது. ரைட்டா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ வாட் இஸ் அ ஃபார்ம்? An HTML form is any text box, checkbox, or radio button that takes input from a user. ஸோ HTML ஃபார்மில் டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் என்ன? சும்மா ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவோம்ல, அதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டு. ஓகேவா? செக் பாக்ஸ் அப்படின்னா நம்ம அந்த டிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை நீ கிளிக் பண்ணினா டிக் ஆகும், திரும்ப கிளிக் பண்ணினா வெறும் பாக்ஸ் ஆகிடுச்சு, அதை தான் செக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் ரேடியோ பட்டன், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ரேடியோ பட்டன். ரைட்டா? தட் டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் ஏ யூசர். இந்த யூசர் இன்புட்டு யாரால நடக்குது? நான் தானே சூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு பிளாங்கான ஸ்பேஸ் இருக்குது, அதில் போய் நீ டைப் பண்ண போகிற. யார் போகிறோம்? நம்ம தானே போகிறோம். ஸோ யூசர் போய் டைப் பண்ணுறாங்க. ஸோ அது யார் வந்து வேலை பார்க்குறாங்க? நம்ம தான் வேலை பார்ப்போம். கரெக்டாக? அதே மாதிரி செக் பாக்ஸும் நம்ம தான் போய் டிக் பண்ணுவோம். கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆஃப் நம்ம மைண்டை சுதாரிச்சு அது பண்ணாது. நம்ம மைண்டுக்கு என்ன தேவையோ அதை போய் ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுறோம்ல. ஸோ அந்த கான்செப்டை சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா? The HTML comes with the several form input types that you can use without creating your own input options. You can customize these form elements using CSS, JavaScript, or inline HTML tag properties. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? உனக்கு ஒன்று உன்னோட ஓன் ப்ராசஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போது நான் வந்து லேப் ஆன் பண்ணி கூகுள் மீட் வச்சு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வச்சு உங்களை கால் பண்ணி மீட் போட்டு நடத்துகிறேன். இதெல்லாம் நான் இதெல்லாம் என் கைப்பட நான் மவுஸ் எடுத்து டைப் பண்ணி எல்லாம் செய்கிறேன். கரெக்டு தானே? அப்போ தானே எல்லா ஒர்க்கும் நடக்கும். நான் வந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் என் கண்ணால் பார்த்து டாங்லி மாதிரி எனக்கு வேலை செய்ய அப்படின்னா கம்ப்யூட்டர் செய்யுமா? செய்யாது. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா நான் போய் இறங்கி செய்யணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் HTML CSS, அதாவது இது ஒரு ஃபார்முங்கிற ஒரு டேக் இன்புட் டைப்பை வச்சு கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவான நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்ட்ஸை, விச் மீன்ஸ் நம்ம கோடை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மூலியமா? ஃபார்முங்கிற ஒருத்தர் மூலியமா. ரைட்டா? இந்த ஸ்லைட் புரிஞ்சுதா? குழப்பம், அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா? அஜிதா, இன்ஃபைன், ஜீவா, புரியுதா? டவுட்ஸ் இருக்கா? திரும்ப நடத்தணுமா? ஜீவிதா ஓகே. அஜிதா, இன்ஃபைன், என்னாச்சு? நெட்டு கிடைக்கலையோ ரெண்டு பேருக்கும்? ஒன்ஸ் அகைன். ரைட், ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை. சரி. இப்போ பாருங்க, இப்படி ஒரு வெப்பேஜ் இருக்குது. சரியா? அந்த வெப்பேஜை யூசர் நேம் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது, இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். சரியா? இதில் என்ன நடக்கு? என்டர் யுவர் இமெயில் ஐடி. இது வந்து நான் கேட்டேனா? இல்லை நானாக போய் ஒரு பாக்ஸில் போய் டைப் பண்ண போகிறேன்னா? இல்லை. ஆனால் அது எப்படி டைப்பாக இருக்குது? என்டர் யுவர் மெயில் ஐடி நீ வந்து எப்படி சொல்கிற? உன்ட்டு வந்து ஒரு ஆள் கேள்வி கேட்குதுல்ல, யார்? கம்ப்யூட்டர். அதாவது நம்ம டைப் பண்ண கோடு வந்து கேள்வி கேட்குதுல்ல, அந்த கேள்வி கேட்குறது யார் மூலியமானா ஃபார்முங்கிற டேக், அந்த டூல் மூலியமா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு இப்போ உன்ட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை கொடுத்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸை மாதிரி கொடுத்துட்டு அதில் நீ வந்து எதையாவது டைப் பண்ணுன்னா நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு தெரிஞ்ச பேரை டைப் பண்ணுவேன், இல்லைன்னா ஏதோ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று டைப் பண்ணிகிட்டே இருப்பேன். கரெக்ட் தானே? ஆனால் அந்த பாக்ஸுக்கு என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் சொல்லி கொடுத்தேன்னா நீ அதை மட்டும் பண்ணுவேன். கரெக்டா? டே இந்த பாக்ஸில்
உன்னோட பேரை மட்டும் டைப் பண்ணி வேற எதுவும் டைப் பண்ணாலும் சொல்லி கொடுத்தா நீ என்ன செய்வேன், உன் பேரை மட்டும் டைப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். கரெக்டா? அப்போ நான் வந்து சொல்றேன், அப்போ இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், அந்த வேலையை இன்னொருத்தன் செய்யறான். ஸோ இங்க 2 பேரை தாழ்ந்து ஒரு ஒர்க் நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் யூசர் கம்ப்யூட்டர், நம்ம தான் போய் டைப் பண்றோங்க. அவன் நம்மகிட்ட சொல்றான் பாத்தியா, இதை பண்ணு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றான் பாத்தியா, அந்த குறிப்பிட்டு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து மனுஷனுக்கு இயல்பா நம்ம தோன்றதை சொல்றது. கம்ப்யூட்டருக்கு இயல்பா நடக்கிறது யாருன்னா ஃபார்முங்கிற ஒருத்தரை வச்சு நடக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளா நான் காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லிட்டேனோன்னு எனக்கு தோணுது. பட் இதுதான், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல என்டர் யுவர் மெயில் ஐடின்னு சொல்லியிருக்கான், கோடே சொல்லியிருக்கு. அப்போ நீ இந்த இடத்துல என்னன்னு டைப் பண்ணுவேன்? மெயில் ஐடி தான் டைப் பண்ணுவேன், இல்லை வேற எதுவும் நேமு பாஸ்வேர்டு எதுவும் போடுவியா? இல்லை. அப்போ இங்கே பாரு, என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கான். அப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுவேன்? பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுவேன். ஸோ இந்த கான்செப்ட் தானே இது வந்து, அது சொல்லுது, அதனால நீ கரெக்டாக செய்கிற. இல்லை அதில் ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குன்னா நீ என்ன டைப் பண்ணு யோசிப்பியா? ஒரு கொஸ்டின் மார்க்கோட நிற்கிறியா? அதுதான், நிற்கிறதுனால எந்த லூஸும் இல்லை. ஸோ கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி நீ கரெக்டாக அந்த ஒர்க்கு தான் செய்யணும்னு சொல்கிறது. ஓகேவா? யார் சொல்கிறா? கோடு சொல்லுது. கோடு எப்படி சொல்லுது? ஃபார்முங்கிற மூலியமா வந்து சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா இன்ஃபேக்ட் அஜித்தா? சரி, ஓகே. சரி, இப்போ அந்த எக்ஸாமில் பாரு, ஃபர்ஸ்ட் லாகின் ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லாகின் ஃபார்ம் ஆன் சப்மிட் ஃபார்ம். ஸோ இந்த லைனை ரெண்டையுமே, இந்த லைனை பொறுத்தவரை நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதாவது கிளிக் பண்ணால் என்ன வேலை நடக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ரைட்டா? ஸோ H4 யூசர் நேம்னு வந்திருக்கு. இதை இப்போதைக்கு அப்படியே விட்டுருங்க, குழப்பாங்க. ரைட், இப்போ பாரு, இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட். ஸோ இந்த இன்புட்டும் ஃபார்முக்குள்ளே வரது தான். ஸோ அதனால் குழம்பிக்காதீங்க, ரைட்டா? ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கு. டெக்ஸ்ட்னா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம HTML படிச்சிட்டோம். இந்த பிளேஸ் ஹோல்டரை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன். பிளேஸ் ஹோல்டர்னால தான் இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த பிளேஸ் ஹோல்டரே உருவானதுக்கு காரணம் யாரு? இந்த ஃபார்ம் தான், ரைட்டா? அது அது எப்படிண்ணே அது ஃபார்ம் தான் காரணம்னு எப்படி சொல்றீங்கன்னா, அது அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி ஜாவாஸ்கிரிப்டில் உள்ளவங்க. அது எனக்கும் ஒரு நாள் வர தெரியாது. பட் பிளேஸ் ஹோல்டர் போட்டோன்னே உனக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது, என்டர் யுவர் மெயில் ஐடின்னு. அப்போ நீ இந்த பாக்ஸை நீ பொறுத்த முடியும் டக்குன்னு போய் கிளிக் பண்ணி வேலையை பார்க்க தானே, ரைட்? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் பாஸ்வேர்டுக்கும் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க, ஒரு பட்டனையும் அதே மாதிரி. ஸோ பட்டன் ஜென்ரேட் பண்ணி டைப் சப்மிட்னு கொடுத்தோடனே அது வந்து சப்மிட் ஆப்ஷனுக்கு ஒரு பட்டனாக கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் டைப் வந்து சப்மிட்னு கொடுக்காம பட்டன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம கண்ணுக்கு பார்க்க ரெண்டுமே பட்டன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த சப்மிட் இருக்கு பார்த்தியா, இது யாருன்னா இவங்க, அதாவது இந்த சப்மிட் ஃபார்ம் இவங்களோட வேலை. ஸோ நீ இந்த லாகினை நீ கிளிக் பண்ண அப்படின்னா இந்த சப்மிட் ஃபார்முங்கிற ஒரு ஃபங்க்ஷன்லேயே வேலை நடக்கும். அது எங்கே நடக்கும்னு இப்போ பார்க்க வேணாம், இந்த இதை நீ கூப்பிட்டுருக்கேன்னு அர்த்தம். பட் இங்கே நீ பட்டன் கொடுத்து ஆன் கிளிக்குன்னு சொல்லி கிரியேட்டுன்னு கொடுக்கும். ஸோ கிரியேட்டுன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை போய் இந்த வேலை நடக்கும். ஸோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள சிம்பிளான ஒரு இது. ஆக்சுவலாக ஃபார்முக்கு இது சிம்பிளாக இருக்குது, இன்னும் ஃபார்மில் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் நீங்கள் ரொம்பலாம் போட்டு இது பண்ணால் பிளேஸ் ஹோல்டர்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், HTML பார்த்துப்பீங்க. ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா என்ன, இந்த கான்செப்ட்னா என்ன, டைப்னா என்ன அப்படின்னு மட்டும். ஸோ டைப்லேயே பட்டன் தான், ஆனால் ரெண்டாக எப்படி பிரிச்சிருக்காங்க, சப்மிட்டை வச்சு பிரிச்சிருக்காங்க, பட்டன் வச்சு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் எதுவும் புரியல வைக்கலைன்னா சும்மா மைக் ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது மெசேஜ் போடுங்க, நான் வந்து நான் திரும்ப நானும் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் இது திரும்ப சொல்கிறனால புரிஞ்சிருமா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த கான்செப்ட் எப்படி அண்ட் இந்த கான்செப்ட் அவ்வளோ தேவையும் படாது. ஓகேவா? ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன், எதுவும்னா கேளுங்க. ரைட்டா? இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு கோடு தான், எனக்கே வந்து குழப்பு தான் செய்யும் இந்நாள் வரை. நானும் இதெல்லாம் வந்து படித்து ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இல்லை இதெல்லாம், பட் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ HTML ஃபார்ம் வேலிடேஷன் கேன் பி டன் பை ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ HTML ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணுறது மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்டால தான் முடியும். ஓகேவா? If a form field which is app name is empty, this function alerts a message and returns false to prevent the form from being submitted. ஸோ இந்த கோடு வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் போட்டிருக்கோம் கரெக்டாக.
அங்கே யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் போடும்போது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்பாக்ஸ் கீழே இப்போ இந்த இதை பாருங்களேன், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் டைப் பண்ணுறீங்க ஓகேவா, டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணிங்கன்னா இந்த பார்டர் ஃபுல்லாகவே ரெட் கலரில் கீழே வந்து ஒரு மெசேஜ் வந்துருமா, யுவர் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட், யுவர் யூசர் நேம் இஸ் இன்கரெக்ட், யுவர் யூசர் நேம் இஸ் நாட் மேட்ச்டு, அந்த மாதிரி கான்செப்டில் ஏதாவது வரும் தெரியுமா. ஸோ அந்த கோடு தான் இங்கே நடக்குது. இது இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்ல, போமடி இந்த ஸ்லைடில் பார்த்தோம்ல, இதுதான் அந்த கோடு. ஆக்சுவலாக என்னன்னா இந்த கோடை அப்படி பார்க்காதீங்க, சும்மா அப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அலர்ட் மெசேஜ் கொடுக்க சொன்னோம், நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட், அதாவது நீங்கள் நேம் இன்னும் ஃபில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸோட ஸ்பேஸ், அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு இன்பாக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்குன்னா அதில் நீ ஒன்றுமே டைப் பண்ணலைன்னா இந்த அலர்ட் மெசேஜ் வரும். டைப் பண்ணியிருந்தேன்னா இந்த ஃபார்ம் எஃப் நேம்ங்கிற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இதை இப்போ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ்னால் என்ன, இது ஏன் ஸ்கொயர் பேக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ எக்ஸில் ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் இருந்துச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு ஒர்க்கு நடக்கும். சப்போஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், நீ வெறும் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட் அப்படின்னு போட்டுட்டான். ரைட்டா, இதான் கான்செப்ட். ஸோ இதில் இந்த இதை பார்க்காதீங்க, சும்மா இப்போதைக்கு இதோட வேலை என்ன நடக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு மட்டும் சூஸ் ஆகிப்போம். ஓகேவா, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் மை ஃபார்ம் அண்ட் எஃப் நேம் டாட் வேல்யூ. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஸ்லைடு இன்னைக்கு வந்து கொலாப்ஸ்டாக கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்திருக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக புரிய வைக்கவே முடியாது. நான் என்னதான் சொன்னாலும் என்னமோ அரைக்குறையாக சொன்ன போது தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் அந்த கான்செப்ட் எப்படி சும்மா பாருங்க, ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, சரி சரி. நெக்ஸ்ட் ஸ்லைடு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நேமு இதெல்லாம் போட்டு. ஓகேவா, ஸோ அதே ஃபங்க்ஷனை மேலே வச்சுருக்காங்க. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஃபங்க்ஷன் எழுதிட்டாங்க, ஸ்கிரிப்ட்னு போட்டு எழுதியிருக்காங்க. புரியுதா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது ஃபங்க்ஷன்லாம் எங்கே படித்தோம், ஜாவா ஸ்கிரிப்டில் படித்தோம். பட் ஜாவா ஸ்கிரிப்டை டேரெக்டாக எழுதக்கூடாது, ஸ்கிரிப்ட்டுங்கிறதுல போட்டு எழுதிடணும். ஓகேவா, எழுதிட்டாங்க. ரைட்டா, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இன்புட், ஸோ ஒரு நேமு அண்ட் தென் ஒரு பாக்ஸு அப்புறம் ஒரு பட்டன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபார்முங்கிற டேக்ல வச்சுட்டாங்க. தெரியுதா, ஃபார்முங்கிற டேக்ல நேமு இன்புட்டு, ரெண்டு இன்புட், ஒரு இன்புட்டு ஸ்பேஸ்க்கு, இன்னொரு இன்புட்டு சப்மிட். சரி, இப்போ இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஒரு டேக்ல ஓப்பன் பண்ணி அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்க, மை ஃபார்ம்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ மை ஃபார்ம் அப்படின்னா சும்மா அது நம்ம இஷ்டத்துக்கு தான், நம்ம என்னன்னாலும் பேர் வச்சுக்கலாம். அதாவது இந்த ஃபார்முக்குன்னு ஒரு பேர், நீ டேக் வந்து ஒரே மாதிரி தான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதே மாதிரி டேக் அடுத்த லைனில் போடுவேன், ஸோ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவேன். ஆனால் கோடு அது என்ன டேக்னு உனக்கு தெரியும்ல, ஸோ அதனால ஒரு நேம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நேம் மை ஃபார்ம்னு வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த ஆக்ஷனை பார்க்காதீங்க, ஆக்ஷனை விட்டுருங்க. அண்ட் தென் ஆன் சப்மிட்டும் விட்டுருங்க. ஆன் சப்மிட் கூட நீங்கள் எந்த இதை கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆன் சப்மிட் இங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க, வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு போட்டு ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம்னு போட்டிருக்கீங்க. மெத்தட் வந்து போஸ்ட். ஸோ இந்த மெத்தடும் ஆக்ஷனும் என்ன அப்படின்னா பேக் எண்டுக்கு ஒர்க் ஆகக்கூட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அவங்களோட அவுட்புட் காமிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, இதெல்லாம் பேக் எண்டில் யூஸ் பண்ணும் போது நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால அந்த மெத்தடும் ஆக்ஷனும் சேர்ந்து வந்துருக்கு. ஸோ அதை இப்போ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, சிம்பிளாக இருக்கட்டும். ரைட்டா, இந்த ஃபார்முக்குள்ள ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் டேகை, அந்த ஃபார்முக்கு பேர் மை ஃபார்ம்னு வச்சுருக்கோம். அதில் ஆன் சப்மிட் வந்து என்னன்னா வேலிடேட் ஃபார்மை கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபங்க்ஷனை மேலே எழுதியிருக்கோம் இதில் ஸ்கிரிப்டில். ஓகேவா, இதுவரை ஓகே தானே, எதுவும் குழப்பம் இருக்கா யாருக்கும்? எனிவன்? சரி, இன்ஃபேண்ட் ஓகே. அஜிதா, தேவதர்ஷினி, எதுவும் குழப்பதா? சரி, ரைட், ஓகே. இந்த ஃபார்ம் வச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முக்குள்ள நேம்னு மட்டும் டெக்ஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டோம் டேரெக்டாக. ஸோ அந்த நேமுங்கிறது அப்படியே வந்துடும். ரைட்டா, நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட், அதாவது இந்த ஸ்பேஸ் மார்க்கில் இந்த ஃபார்மை கொண்டு வந்திருக்கோம். ரைட்டா, அந்த இன்புட்டை எங்கே வச்சாச்சு. அது எப்படி வச்சுருக்காங்கன்னா டைப் டெக்ஸ்ட்டு, அதுக்கு ஒரு நேமு எஃப் நேம். நல்ல தெரிஞ்சிருக்கும், இந்த எஃப் நேம் அண்ட் தென் மை ஃபார்ம் இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது உங்களுக்கு. ரைட்டா, ஸோ இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் அண்ட் நேம் எஃப் நேம் ரெண்டுமே வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் சேம் டைப்புன்னு சப்மிட்டுன்னு ஒரு பட்டன், வேல்யூ சப்மிட்டு. ஸோ அதனால இன்புட்டில் வச்சாச்சு, அதுவும் பட்டன் மாதிரி வந்துட்டு.
இப்போ இது ஃபுல்லாகவே ஃபார்மில் இருக்குது கரெக்டாக. இங்கே இப்போ தான் அந்த கோடோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஸோ இந்த 2 நேம் இருக்குது பார்த்தியா, அந்த 2 நேம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். என்னன்னா டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ், டாக்குமெண்ட் டாட் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயத்தை நீ எடுத்து சொல்கிற அப்படின்னாலே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த மாதிரி சொல்லி தான் எடுப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் எதை சொல்கிற ஃபார்ம்ஸ், ஸோ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? ஃபார்ம்ஸில் என்கிட்ட 2 ஃபார்ம் இருக்குது. அது ரெண்டுமே என்ன பேருன்னா மை ஃபார்ம் எஃப் நேம். ஸோ இந்த எஃப் நேம்ங்கிறது இன்புட்டில் டைப் பண்ணுறது, மை ஃபார்ம்ங்கிறது ஓவராலாக நடக்கக்கூடிய வேலை. ஸோ இதுக்கு மட்டும் நடக்கக்கூடிய வேலை நேம் வந்து எஃப் நேம், ஓவராலாக நடக்கக்கூடிய வேலை நேம் வந்து மை ஃபார்ம். அதுவா என்கிட்ட 2 நேம் இருக்குது. அந்த 2ஐயும் மென்ஷன் பண்ணி டாட் வேல்யூ அப்படின்னா இந்த 2க்கும் ஒரு வேல்யூ கண்டிப்பாக வரும் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் நான் எஃப் நேம் எடுத்துக்கிட்டேன், அதாவது இந்த இன்புட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கிளிக் பண்ணி டைப் பண்ணுவேன், அதுக்கு ஒரு வேல்யூ நேம் வரும் கரெக்டாக. நான் இப்போ எதாவது டைப் பண்ணி தான் ஆகணும், கரெக்டு தானே? ஸோ இந்த வேல்யூ நேம் வந்து எக்ஸில் வந்து அசைன் ஆயிடும். ஓகேவா? எக்ஸில் அசைன் ஆயிடும். அந்த சமயத்தில் நீ எக்ஸை வந்து இப்போ நீ ஒன்றுமே டைப் பண்ணாமல் டேரக்டுன்னு சப்மிட்டுன்னு கொடுத்த அப்படின்னா இந்த இது ஒரு நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட். அது எப்படி நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி இருந்தது, ஏன்னா நீ மை ஃபார்ம்னு கூப்பிட்டுருக்க. ஸோ ஏன்னா இது ஃபுல்லாகவே மை ஃபார்ம்குள்ளே இருக்கு. அப்போ நீங்கள் கிளிக் பண்ண, அதுக்கு தான் நாங்கள் சொன்னேன் ஆன் சப்மிட்டில் இந்த இதை கால் பண்ணியிருக்கேன். ஸோ நீ மொத்தமாகவே ஃபார்மை கிளிக் பண்ணும் போது ஃபங்க்ஷன் நடக்கும். கிளிக் பண்ணும் போது அது போய் செக் பண்ணும். எப்படி செக் பண்ணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் யார் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நீ ஒன்றுமே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்புட் பாக்ஸில் டேரெக்டாக சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எஃப் நேமில், அதாவது எஃப் நேம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த இன்புட் தானே டெக்ஸ்ட் இது டைப் பண்ணக்கூடிய இடம். ஸோ அந்த எஃப் நேமில் ஒரு வேல்யூ இல்லை. அப்போ ஒரு வேல்யூ இல்லாதது எக்ஸில் அசைன் ஆகிடும். இப்போ இந்த டேகை பாருங்கள், இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன்றும் இல்லை, கரெக்டு தானே, நம்மளும் ஒன்றும் டைப் பண்ணலாம் அதே இது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ஆயிடும் இந்த கண்டிஷன். சாரி, அப்போ ட்ரூ ஆனோன்னா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏன் நான் வந்து ஒன்றுமே டைப் பண்ணால் சப்மிட்டுங்கிற பட்டன் அமுக்கினேன். எப்படி சப்மிட்டுங்கிற பட்டன் அமுக்கும் போது மெசேஜ் போகுது அப்படின்னா இங்கே நான் ஆன் சப்மிட்டில் வேலிடேட் ஃபார்ம்னு கூப்பிட்டுருக்கேன். அது எங்கே இருக்குன்னா ஃபார்ம்ங்கிற டேக்ல நான் கூப்பிட்டுருக்கேன். சப்போஸ் நான் இங்கே வந்து ஒன்றுமே டைப் பண்ணிட்டேன்னு என் பேர் இப்போ அஜிதான்ங்கிறது இங்கே டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நேராக போய் எக்ஸில் அசைன் ஆயிரும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு போயிட்டு இதுக்குள்ளே ஒன்றும் நடக்காது. இந்த சப்மிட்டுக்கு ஒரு ஆன் கிளிக் வச்சு எங்கேயா போகணும் அப்படின்னா இது நெக்ஸ்ட் பேஜுக்கு போய் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் ஆகும். அப்போ சப்மிட் பட்டன் ட்ரூன்னு எடுத்துக்கும். இப்போ புரிஞ்சுதா அந்த ஃபார்மோட ஃபங்க்ஷனாலிட்டி? ஒரு மெசேஜை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரியுதா? இன்ஸ்டாகிராம்லலாம் தப்பாக டைப் பண்ணால் எப்படி ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு, அதுதான். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். Automatic HTML form validation. So HTML form validation can be performed automatically by browser. If a form field f name is empty, the required attribute prevents this form being submitted. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தப்பாக கரெக்டாங்கிறத சொல்லும். அது எப்படின்னா ஒரு சில ப்ரௌசரை பொறுத்து, அதான் இங்கே பார்க்குறோம். இந்த இதெல்லாம் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒன்றுமே டைப் பண்ணாமல் கொஞ்சம் நேரமாக வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் ஷீட்டை ப்ரௌசரை, அதாவே வந்து சொல்லிடும் ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வரும். இதை எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எனி ஒன் என் ஃபேன் ஜீவா அஜிதான்? அது வந்து எப்படின்னு புரியுது? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஓகே, அந்த ஆட்டோமேட்டிக்கும் இங்கே ஒருத்தர் பண்ணுறாரு, அதுவும் யார்? ஃபார்ம் தான். ஸோ ஃபார்மில் அதே மாதிரி நேமும் இதுவும் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஓகேவா? அந்த இது வந்து மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், இந்த ஆக்ஷன் பேஜ் டாட் பிஹெச்பின்றது பார்த்தியா, இது வந்து பேக் எண்டில் உள்ள. ஸோ இதுவும் உங்களுக்கு இது தேவையில்லாத கண்டென்ட் தான், பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபார்மில் 2 இன்புட் வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஒரு பட்டனு இது ஹெட்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் வச்சுட்டாங்க. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரௌசரை பொறுத்து, கரெக்டாக. ஸோ இந்த மெத்தட் போஸ்ட்டுங்கிறதெல்லாம் எழுதியிருக்கோம் பார்த்தியா, அதெல்லாம் ஒவ்வொரு ப்ரௌசரை பொறுத்து இந்த மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளோதான். இதில் அவுட் நீங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லைன். ஸோ டேட்டா வேலிடேஷன். So data validation is the process of ensuring that user input is clean, correct and useful. Typically validation starts on
As the user filled in all record fields, as the user enter a valid date, as the user enter text in a numeric field. ஸோ இந்த வேலிடேஷன் அப்படின்னு பொறுத்தவரை என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபார்ம் வந்து கரெக்டாக க்ளீனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணி நம்மளுக்கு அனுப்புறது. ஓகேவா? அது எப்படி அனுப்புறது அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 டாஸ்க்கை வச்சு அது பேஸாக ரன் ஆகுது, ஒர்க் ஆகுது. எப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணுது. ஓகேவா? கரெக்டாக ஃபில் பண்ணி தேவையானதையும் ஃபில் பண்ணுறோமா. ஸோ கரெக்டுனா எல்லாமே கரெக்டு அப்படின்னு பண்ணிடக்கூடாது. டைப் பண்ணுறதோ இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதோ எல்லாமே எங்கே தேவைப்படும், கரெக்டாக ரெக்யூரான ஃபீல்டுக்கு கரெக்டாக போய் ஃபில் பண்ணுறோமா அப்படிங்கிற டாஸ்க்கை பேஸ் பண்ணி நடக்குது ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது டாஸ்க் என்ன பேஸ் ஆகுது அப்படின்னா, வேலிட் டேட். ஓகேவா? ஸோ ஒரு டேட் வந்து இன்னைக்கு என்ன டேட்டு, 10/4/24 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆனால் நாளைக்கு போயிட்டு உன்னோட டேட்டுன்னு கேட்டால் நீ 11/4/24. அப்போ நீ அப்டேட் ஆயிருக்குல்ல, உனக்கு வந்து நீ அப்டேட் ஆயிரு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும், யூசர் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் டாஸ்க். தேர்ட் டாஸ்க் என்னன்னா, யூசர் என்டர் டெக்ஸ்ட் இன் நியூமரிக் ஃபீல்டு. ஸோ நியூமரிக் ஃபீல்டு அப்படின்னா அது ஒரு கரெக்டான பொசிஷன்ல தான். இப்போ இந்த இஃப் கிளாஸ் எல்லாம் தேவையில்லாமல் எழுதிட்டு வந்தால் அது ஒரு கரெக்டான நியூமரிக் ஃபார்ம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. And then most often the purpose of data validation is to ensure correct user input. ஸோ ஒரு இன்புட். ஸோ இதெல்லாம் இந்த இப்போ நம்ம பார்த்த ஃபார்மோட 3 எக்ஸாம்பிளுமே இன்புட்டை வச்சு தான் வந்திருக்கு. இதுதான் நீங்கள் டைப் பண்ண போகிற. ஸோ நம்மளோட இன்புட்டு கரெக்டாக இங்கேயும் நீ டைப் பண்ண போகிற, இதுவும் நம்மளோட இன்புட். இங்கேயும் டைப் பண்ண போகிறேன். இது வந்து ப்ரௌசருக்காண்டி உள்ள எக்ஸாம்பிள். ஸோ என்னமோ ஒர்க் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னது, இன்புட் வாங்குது நம்மகிட்ட இருந்து. ஓகேயா? ஸோ அது கரெக்டாக இருக்கணும்னு காண்டி உள்ள கான்செப்ட். And validation can be defined by many different methods and deployed in many different ways. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அண்ட் நிறைய வேஸ்லாம் பண்ண முடியும்னு சொல்லலாம். இப்போ பாரு, சர்வர் சைட் வேலிடேஷன் இஸ் பர்ஃபார்ம் பை வெப் சர்வர் ஆஃப்டர் இன்புட் ஹேஸ் பின் சென்ட் டு தி சர்வர். ஸோ இப்போ புரியுதா, சர்வர் சைடு ஒர்க் இருக்கு இந்த இதை பொறுத்த மட்டும். ஏன்னா நீ டைப் பண்ண போற ஒரு கண்டென்ட், இப்போ உன் பேரை அஜித்தான் டைப் பண்ற அப்படின்னா அது டைப் பண்ணது எங்க போய் விழணும், நீ அது யார்கிட்ட சொல்ற, அது யாரை தூக்கிட்டு போறான், சர்வர் தூக்கிட்டு போறாங்க. ஸோ அதுதான் அங்கேயும் இந்த வேலை நடக்கு. கிளைண்ட் சைட் வேலிடேஷன் இஸ் பர்ஃபார்ம்டு பை த ப்ரௌசர் பிஃபோர் இன்புட் சென்ட் டு த வெப் சர்வர். ஸோ சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வேலை அதுதான் கிளைண்ட் சைடு, அதாவது நம்ம பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இவ்வளோ இருக்கு. நம்ம சின்னதாக ஃபார்ம்னு நினைச்சோம், இன்புட் தான் சின்னதாக வாங்குறோம்னு நினைக்கலாம். ஆனால் அந்த இன்புட் வாங்குறதுல எவ்வளோ டாஸ்க் பேஸ் பண்ணி எவ்வளோ செக்யூர் அண்ட் ப்ராப்பர்ட்டியாக டிப்ளாய் ஆகுது பார்த்தியா, அதான். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் புரிஞ்சதுல நான் நடத்தினது டவுட்ஸ் இருக்கா? இது எப்படி பேஸ் ஆகுதுங்கிற மாதிரி இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கான். ஓகே அஜிதாக்கு ஓகே, ஜீவா இன்ஃபன் சரிடா. ஓகே ரைட். And next HTML constraint validation. So HTML5 introduced a new HTML validation concept called constraint validation. ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். HTML நிறைய விஷயம் இருக்கும், அதில் 5ங்கிறது தான் இப்போ ட்ரெண்டில் வருது. அவங்க வந்து ஒரு புதுசாக கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறது என்னலாம் அப்படின்னா, HTML இன்புட் ஆட்ரிபியூட், CSS சூடோ செலக்டர்ஸ், DOM ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்போ HTML இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இதுவரை ஃபார்முங்கிற பார்த்தது பழைய காலத்து ஸ்டைல் ஆஃப் HTML. சரியா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மறந்துட்டேன். இப்போ அந்த HTML5ங்கிறது வந்தது இந்த CSS JavaScript HTML மூணுக்குமே சேர்த்து ஒரு ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலிடேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதில் HTMLக்கு என்னன்னா இன்புட் ஆட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டிவ் இதெல்லாம் எழுதுறோம் பார்த்தியா, ஒரு புது டேகா. ஸோ டிவ்லாம் ஒரு நியூ டேக் தான். அது போக ஃபார்ம்லேயே வந்துட்டு இந்த தேவையில்லாமல் இந்த போஸ்ட் இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு டெக்னிக்கலாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க HTML. ஓகேவா? அது எதுவும் எக்ஸாம்பிள் இருந்தால் பார்க்கலாம், பட் இப்போ தேவையில்லை நம்மளுக்கு. ஓகேவா? அந்த CSS சூடோ கோட் செலக்டர்ஸ். ஸோ இந்த CSS சூடோ கோட் செலக்டர்ஸ்னா சூடோ கோடு வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு கிளாஸ் நேமை வச்சு நீ தொட்டு எழுத முடியும். அது ஒரு கான்செப்டாக அங்கே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது என்னன்னு தெரியல, பட் அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த DOM ப்ராப்பர்ட்டி, ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். ஸோ இந்த இது ஜாவாஸ்கிரிப்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், டோம்னு. நம்ம டாக்குமெண்ட் எழுதுவோம் பார்த்தியா, அதெல்லாம் யாராலனா இவங்களால தான். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டிஸு மெத்தட்ஸ் வச்சு தான் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. ஸோ ஓவராலாக கன்ஸ்ட்ரெயின்ட் வேலிடேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா?
ஸோ அந்த கன்ஸ்டன்ட் வேல்யூஸ் இன்புட் அந்த ஆட்ரிபியூட் போட்டிருக்காங்க பாரு. அந்த மேக்ஸிமம் மினிமம், மேக்ஸிமம் மினிமம்லாம் தெரியுதா? ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதில் 10 நம்பர் இருக்கு அப்படின்னா அதில் மேக்ஸிமமாக இருக்கிற நம்பர் என்ன? இப்போ 4 வந்து 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 4 தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். மினிமமாக இருக்கிறது எதுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீ வந்து கண்டுபிடிக்கிறதுனே ஒரு கோடு முன்னாடி எழுதிட்டு இருப்ப முன்னாடி உள்ள காலத்தில். இப்போ அப்படிலாம் கிடையாது, டைரக்டா மேக்ஸ் மினிமம் மட்டும் போட்டா போதும். அதே மாதிரி தான் பேட்டர்ன் ரெக்யூர்டு. ரெக்யூர்டு அப்படின்னா அது வந்து ஒரு காப்பி ஃபீல்டா சேவ் ஆகியே இருக்கும். அந்த இது கான்செப்ட் டைப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இப்போதான் பார்த்தோம். அண்ட் தென் பேட்டர்ன் டிசேபிள். இந்த டிசேபிள்ங்கிற ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்துருப்போம், ஒரு இது ஏரோ வச்சு கிளிக் பண்ணுவோம், அது வேலையே நடக்காது, சும்மா டம்மி மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டம்மி ஏன் வச்சாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு, இது டம்மியா இருக்குன்னு காமிக்கணும். ஸோ காமிக்கிறது எப்படின்னா டிசேபிள்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பேட்டர்ன். பேட்டர்ன் அப்படின்னா அதை மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டோம். அந்த பேட்டர்ங்கிறது இந்த மினிமம் மேக்ஸிமம் ரெக்யூர் டைப் இந்த இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டிசேபிள் பேட்டர்னே அவ்வளோவா வராது. டிசேபிள் கூட அங்கங்கே வரும், பட் இந்த பேட்டர்ன் வந்து அவ்வளோ வருது. பேட்டர்ன் வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் ஸ்பேஸில் லைக் மல்டிபிள் டிவ் வச்சு எழுதும் போது அதுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் நீ செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபார்முக்கு எப்படி நேம் வச்சோன்னு சொன்னேன். நிறைய ஃபார்ம் எழுதுவோம், அதில் நேம் வந்து எஃப் நேம், அப்புறம் மை ஃபார்ம் அப்படின்னு நேம் கொடுக்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் பேட்டர்ன் நீ வந்து வச்சுக்கலாம். ஒரு நம்ம எப்படி ஃபோனில் பேட்டர்ன் லாக் வைக்கோம் பார்த்தியா, நம்ம ஒவ்வொரு ஃபோனில் ஒரு லாக் வைப்போம், அந்த மாதிரி அதுக்கு ஒவ்வொரு செப்பரேட்டான ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருக்கலாம். அதான் தேவையே படாது மேக்ஸிமம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ அது ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கான்செப்ட். மேக்ஸிமம் புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே, என்னால் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அந்த மாதிரி கான்செப்டில் இருந்தீங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு புரியலண்ணே, ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பஃபர்டாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் திரும்ப வேணால் நடத்துகிறேன் எந்த பேஜ் புரியலை அப்படிங்கிறத. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் தான் ஏதாவது பார்க்க முடியும். பட் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தான் ஆயிட்டு, வேறு வழியும் இல்லை. உங்களுக்கு எனி டவுட்ஸ்னா கேளுங்க. எனிஒன்? அஜிதா, ஜீவா, இன்ஃபன் எல்லாருக்கும் ஓகேவா? கிளாஸ் ஓகே தானா? நோ டவுட் அண்ணா, சூப்பர். ஜீவதர்ஷினி, சரி ரைட், ஓகே தான். சரி, நான் ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப் லிங்காக வரும், ஓகேவா? யூடியூப்பில் அப்லோட் ஆகுது தான் கொஞ்சம் டிலே ஆகுது, ரைட்டா? நான் 1ல் இருந்து அப்படியே 1 by 1 போட ஆரம்பிச்சிருவேன். ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருங்க. அண்ட் தென் ஜீவா, இன்ஃபன் நீங்கள் 2 பேரும் செகண்ட் இயர். ஸோ அஜித் தான் செகண்ட் இயர் நீங்கள் சொன்னாங்க, மீதி 2 பேரும் செகண்ட் இயர்ஸா? ஃபர்ஸ்ட் இயர். சரி ரைட், ஓகேடா. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு கரெக்டா?